உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கிர பகவானால் இந்த நேரத்தில் கிடைக்க போது. தொந்தரவான விஷயங்களும் இருக்கும், அதிகப்படியான மன உளைச்சலும் இருக்கிற பாக்கியம் இந்த 27 நாட்கள் சிம்மராசிக்கு இருக்க போது ஐயா. 27 நாட்களும் சற்று செலவீனங்கள் அதிகரித்து காணக்கூடிய காலம்தான். வண்டி வாகனத்துக்காகவோ வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த நேரத்தில் பிறகின்ற காலமாகும். ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தை தொடும்பொழுதுலாம் செல்வங்கள் சேரும், நான் இல்லைன்னே சொல்லலை. இந்த 9 நாட்கள் நல்ல செல்வங்கள் சேரும். இது வரைக்கும் வண்டி வாகன போக்குவரத்துக்காக நாம் வாங்கலைன்னா வண்டிக்கான செலவுகளோ செலவீனங்களோ நாம் செய்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தையும் அங்கே பார்க்கலாம். இது வரைக்கும் இருந்து வந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களோ எதிரிகளாக நம்மளுக்கு தொந்தரவு இழுத்து விலகத்தை மாதிரி பார்க்கலாம். தொந்தரவான விஷயங்கள் விலகி இருக்கக்கூடிய கிழமையும் பார்க்கலாம். அதுலேருந்து விலக போகிறோம். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் அவையெல்லாம் கட்டுக்குள்ள அந்த தேவை ரொம்பவும் நம்மளை கடன் தொந்தரவு பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த கடன் தொந்தரவை சரி செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்து ஓரளவுக்கு நிசப்தமாக வச்சு இந்த மாதம் கூடுதலாக செலவீனங்களையும் கொடுத்து கட்டுக்குள் வைக்கிற பாக்கியம் சிம்மராசிக்காரங்க பெறப்போகிறாங்க. இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி. இந்த மாதத்தில் ஒரு 27 நாட்கள் 28 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு? ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில இருந்திருந்தார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருந்தாரு. அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன வாட்டி இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி இப்பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார். ஒரு 27 நாட்கள், அதாவது 4/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் சுக்கிர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று, அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போறார். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். சுக்கிர பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்க போறீங்க? 27 நாட்கள் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார்? அதை 3 வகையாக பிரிச்சுக்கின்னு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக பிரித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி என்று சொன்னால் அவர்தான். அவரே தான் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகின்றார். 3ஆம் அதிபதியும் அவர் தான் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று சுக்கிரன் இல்லையின் சுகபோகம் இல்லை என்று கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வாகனமோ தேர்வுகளோ எதனா இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சுவாமி. நம்மளுக்கு செலவீனங்கள் இந்த மாதம் ரொம்ப கொஞ்சம் அதிகரித்து காணக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இருக்குது சுவாமி. 27 நாட்களும் சற்று செலவீனங்கள் அதிகரித்து காணக்கூடிய காலம்தான். வண்டி வாகனத்துக்காகவோ வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியமோ இந்த நேரத்தில் பிறகின்ற காலமாகும். ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தை தொடும்பொழுதுலாம் செல்வங்கள் சேரும், நான் இல்லைன்னே சொல்லலை. இந்த 9 நாட்கள் நல்ல செல்வங்கள் சேரும், எந்த குறையும் இருக்காது சாமி. வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வேலைகள் தொழிலாகட்டும், எதுவானா இருக்கட்டும், நம் தேவைக்காகவும் எல்லாமே செல்வங்கள் கடகடகடன் வரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் அந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் அதுக்கான அமைப்புகள் தேர்வுகளும். வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். வேலைக்காக நாம் எதனா ட்ரை பண்ணியிருந்தால் அதெல்லாம் வேலையெல்லாம் கரெக்டாக கன் மாதிரி இருக்கும். தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும். மற்றும் திருவோணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடும் பொழுது, அதாவது சந்திரன் என்று சொல்லக்கூடிய, நமக்கு சந்திரன் எப்படின்னா 12ஆம் அதிபதி, விரையாதிபதி அல்லவா. அதுக்காக வீட்டுக்கு செலவு பண்ணுறதோ, நமக்காக செலவீனங்கள் செய்து கொள்வதற்காகவோ, இல்லை மருத்துவ செலவுக்காக செலவீனங்கள் செய்வதற்காகவோ இந்த நேரம் கூடுதல் அனுகூலம் என்று சொல்கிற மாதிரி கொஞ்சம் செலவீனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த 27 நாட்களில் மொத்தமே தான் 27 நாட்களும் நம்மளுக்கு தேவைக்காகவும் செலவீனங்கள் செய்கிற மாதிரியும், வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செலவினங்கள் செய்கிற மாதிரியும், வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்கிற மாதிரி வெளியூர் போகிறதுக்கோ வெளியூர் பயணத்துக்கோ நாம் செலவினங்கள் செய்யறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் கூடுதலாக இருப்பது. இந்த மாதம் வரவு கொஞ்சம் கம்மி, சுக்கிரனால நம்மளுக்கு வரவீனங்கள் கொஞ்சம் கம்மி ஐயா. நம்மளுக்கு செலவீனங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகும். 27 நாட்கள் அனுகூலம் என்று கூட சொல்லுவேன். இது ஒரு நன்மைக்காக என்று கூட எடுத்துக்கோ. வேலைக்காகவும் வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவும் நாம் தேவைகளை தான் பூர்த்தி செய்ய போகிறோம். கண்டிப்பாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதுக்காக அமைப்பு தான் இந்த நேரத்தில். 12ஆம் இடம் என்று சொன்னக்கூடிய அனுகூலம் என்று சொல்லக்கூடிய வயன சயன போகம் என்று சொல்கிறோம் இல்லை. ஒரு மனுஷன் இல்லறத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், ஐயா மளிகை சாமான் முதல் கொண்டே சொல்கிறேன், அதுக்கான தேவைகள்லாம் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பட போகிறோம். 12 என்று சொல்லக்கூடிய வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், அந்த 12ஆம் அதிபதி அல்லவா சந்திரன் நட்சத்திரம் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் வெளியூர் பயணங்களுக்கான செலவீனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும்.
அதுக்காக குடும்பத்தில் நம்ம சுற்றுலா போகிறதுக்கான பயணம் இல்லை வெளியூர் போகிறதுக்கான நம்ம சொந்தக்கார உறவினருக்கான பயணங்களோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்கும் சாமி இந்த மாதம். அதுவும் இல்லாமல் கடைசியாக அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில் ஏறும் பொழுதெல்லாம் இது வரைக்கும் வண்டி வாகன போக்குவரத்துக்காக நாம் வாங்கலைன்னா வண்டிக்கான செலவீனங்களோ நாம் செய்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். வண்டி வாகனத்தையாவது வாங்குவோம், இல்லை வண்டி வாகன போக்குவரத்துக்கு செலவீனங்களுக்காகவும் நாம் செலவீனங்கள் பண்ணுகின்ற பாக்கியம். ஆக மொத்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 27 நாட்களும் செலவீனங்களும் உடுத்துக்கொண்டே இருக்கும். ஓரளவுக்கு இன்பமான தருணமாகவும் இருக்கும் ஐயா. செலவீனங்கள் அதிகமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் வண்டி வாகனத்துக்கான அமைப்புகளும் கிடைக்கும், வண்டி வாகனம் போக்குவரத்தும் இருக்கும், செலவீனங்களும் தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய 27 நாட்கள் இதுதாங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் செலவீனங்கள் அதிகமாக காணக்கூடிய காலமாகும். நம்மளுக்காக செலவீனம் பண்ணணும், வண்டி வாகனத்துக்காக செலவீனம் பண்ணணும், வெளியூர் பயணத்துக்காக செலவீனம் பண்ணணும், நோய் நொடி தீக்கிறதுக்காக செலவீனம் பண்ணணும், தொடர்ச்சியாக நம்மளுக்கு தொந்தரவாக இருந்து வந்த பிரச்சனைகள், இரவு தூக்கம் என்பது இல்லாமல் இருந்து அதுக்காக செலவீனம் பண்ணாமல் இருக்குது. நிறைய செலவீனங்களை கொடுக்கின்ற மாதம் அந்த 27 நாட்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சியில் உங்களுக்கு அதிகப்படியான செலவீனங்களும் கொடுக்கும், அதிகப்படியான வருமானத்தையும் கொடுக்கும் ஐயா. செலவுக்கேற்ற வருமானத்தையும் கொடுக்கும். என்னன்னா ஈவனாக இருக்கும். ஏன்னா அவர் 3ஆம் அதிபதி அல்லவா. 3ஆம் அதிபதி 3க்கு 3 என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல அவர் கொடுக்கின்ற பாக்கியம். வெளியூர் வெளிநாடு எல்லா இடத்துலையும் வருமானம் வரும், அதுக்கேற்ற கூடுதலாக செலவீனங்களும் வரும். 6 என்பது பகையை மட்டுமல்ல, நோய் மட்டுமல்ல, வேலை தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எதிரி இல்லாத அமைப்பு 6ஆம் இடம்தான். பராக்கிரமம் என்று சொல்றோம் இல்லை, அந்த பராக்கிரமத்தையும் 6ஆம் இடத்துல பார்க்கலாம். வேலை அமைப்பு அங்கே பார்க்கலாம், தொழில் சார்ந்த விஷயத்தையும் அங்கே பார்க்கலாம். இது வரைக்கும் இருந்து வந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களோ எதிரிகளாக நம்மளுக்கு தொந்தரவு இழுத்து விலகத்தை மாதிரி பார்க்கலாம். தொந்தரவான விஷயங்கள் விலகி இருக்கக்கூடிய கிழமையும் பார்க்கலாம். அதுலேருந்து விலக போகிறோம். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் அவையெல்லாம் கட்டுக்குள்ள அந்த தேவை ரொம்பவும் நம்மளை கடன் தொந்தரவு பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த கடன் தொந்தரவை சரி செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்து ஓரளவுக்கு நிசப்தமாக வச்சு இந்த மாதம் கூடுதலாக செலவீனங்களையும் கொடுத்து கட்டுக்குள் வைக்கிற பாக்கியம் சிம்மராசிக்காரங்க பெறப்போறாங்க ஐயா. வீட்டுக்கான செலவீனங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஐயா. வண்டி வாகனம் போக்குவரத்துக்கான அதிகரிக்கும் செலவினங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த தொழில் சார்ந்த விஷயத்திலுக்கும் நாம் செலவு பண்ணுற மாதிரி இந்த நேரத்தில் இருக்கு ஐயா. இதுதான் உண்மை. இந்த 27 நாட்களும் சுக்கிர பகவான் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் கெடுக்கும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றமும் தரும், செலவீனங்களும் தரும், ஏற்றமும் தரும், இறக்கமும் தரும், நல்ல வாய்ப்பினை தரும். முதல்ல வெளியூர் பயணங்களை ஜாலியாக கொஞ்சம் நாளைக்கு சுற்றிட்டு வருவீங்க. அமைதியாகவும் இருக்கக்கூடிய காலமாகவும், தொந்தரவும் கொஞ்சம் டெஸ்அப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் இருக்கும். உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கிர பகவானால் இந்த நேரத்தில் கிடைக்க போது. தொந்தரவான விஷயங்களும் இருக்கும், அதிகப்படியான மன உளைச்சலும் இருக்கிற பாக்கியம் இந்த 27 நாட்கள் சிம்மராசிக்கு இருக்க போது ஐயா. சுக்கிர பயிற்சியில் திருவோண நட்சத்திரத்தையும் அல்லது உத்திராட நட்சத்திரத்தையும் அல்லது அவிட்ட நட்சத்திரத்தையும் தொடும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றமும் கிடைத்திருக்கு ஐயா. ஏன்னா செலவீனங்களை கொடுத்துட்டா மட்டும் போதாது, அதுக்கேற்ற வருமானத்தையும் தரும். 12 என்பதும் லக்ஷ்மி கடாட்சம் தான். 12 என்று சொன்ன மறைவும் லக்ஷ்மி கடாட்சம் தான். அந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கின்ற பாக்கியமும் பெறுவீர்கள். அந்த திருவோணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடர்ச்சி சுக்கிர பகவான் தடும்போதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சமும் செலவீனமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். கூடுதல் வருமானத்தை பெறுகின்ற நட்சத்திரத்தில் கூடுதல் அருகாலம், அதாவது எப்படி சொல்றோம்னா வெளியூர் வெளிநாடு என்று சொல்றோம் இல்லை, வெளி ஆட்கள் மூலியமாக வருமானம், வேலை செய்கின்ற ஆட்கள் மூலியமாக வருமானம். அந்த அந்த நட்சத்திரத்தை அடுத்தது அவிட்டம். செவ்வாயோட நட்சத்திரத்தை தொடும்போதுல நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்பு. ஏன்னா பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுது. சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய்க்கும் பெரிது, செவ்வாயுடைய பார்வை சுக்கிரனுக்கும் படுவதாலையும் பார்வை பரிவர்த்தனை. இது வரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இரவு தூக்கம் வாழறதுக்கான அமைப்பு கிடைக்க போகிறது. அந்த நட்சத்திரத்தை தொடும்போது தான் அதுக்கான அமைப்புகளாக மாறும். ஓஹோ, கடன் பிரச்சனையை தீர்க்கணும், வேலை சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனையை தீர்க்கணும், மனசாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் தொடும்பொழுதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் தரும், இரக்கமும் தரும். அந்த அளவுக்கு கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய நோய் நொடியும் சின்னதாக உபாதைகளையும் கொடுக்கும். வெளியூர் பயணங்களை தருகின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். இதுவும் இல்லாமல் இது வரைக்கும் அடிஷ்னலாக இல்லாமல் இருந்த வந்த வேலைகள் உடனுக்குடனே செயல்படுத்துகிற மாதிரி வண்டி வாகனத்தை வாங்குற பாக்கியமும் பெறுவீங்க. கடைசி நேரத்தில்
வண்டியில் எதாவது ரிப்பேராக இருந்தால் ரிப்பேர் பண்ணுற மாதிரி வண்டி வாகனத்துலையோ அல்லது கார்லையோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாகனத்துலையோ ரிப்பேர் ஒர்க் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்குயா. இது வரைக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இது வரைக்கும் சொந்தங்கள் நம்மளுக்கு சரியான முறையில் இல்லைன்னா இந்த நேரத்தில் அவங்கள போய் பார்க்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். அவங்களால கூடுதல் அனுகூலத்தை அந்த நேரத்தில் பரப்புற ஐயா. இது ஒரு சுக்கிர பெயர்ச்சி, நல்ல முன்னேற்றம், ஓரளவுக்கு பரவாயில்லை. செலவீனங்கள் அதிகமாக கொடுக்கின்ற சுக்கிர பெயர்ச்சியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்குது ஐயா. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.